மெயினாக வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறது, அதே மாதிரி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த டிராஸ்டிக் வெயிட் லாஸில் இருக்கும். அப்போ ஆரோக்கியமான உடல் எடையை குறைப்பதுனா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 0.5 1 kg வரைக்கும் குறைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமானது. சடனாக வந்துட்டு ஒரு 1 monthலேயே வந்து ஒரு 8 kg லாஸ் பண்ணுறது, இல்லை ஒரு 45 daysல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 kg லாஸ் பண்ணுறது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக் வெயிட் லாஸ். அதாவது டக்குன்னு ஒரு நம்மளோட வெயிட்டை வந்து குறைக்கிறது, அதுவும் குறிப்பிட்ட நாட்கள்லேயே. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வந்துட்டு, எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு டாக்டர், அப்படி இல்லைன்னா நான் எங்கேயாச்சும் அக்கேஷனலாக வெளியே போக வேண்டியது இருக்குது, இல்லைன்னா நான் ஒரு ஜாபுக்கு வந்து ஸ்விட்ச் ஆக வேண்டியதாக இருக்குது, அதுக்காக வந்துட்டு எனக்கு ஒரு 8 to 10 kg வந்து லாஸ் பண்ணும், அதுவும் வித்தின் அ ஷார்ட் பீரியடில் வந்து லாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 30 daysலேயே ஒரு 45 days பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ குறைச்சிருப்பாங்க. இது வந்து ஆரோக்கியமானதா, நம்மளுடைய உடல்ல வந்து இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிராஸ்டிக் வெயிட் லாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து சடனா ரெடியூஸ் பண்றது, அதுவும் வந்துட்டு ஆரோக்கியமாக இல்லாம சடனா வந்துட்டு ஒரு 1 monthலேயே வந்து ஒரு 8 kg லாஸ் பண்றது, இல்ல ஒரு 45 daysல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 kg லாஸ் பண்றது. அப்போ ஆரோக்கியமான உடல் எடையை குறைப்பதுனா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 0.5 1 kg வரைக்கும் குறைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமானது. அதுவும் வந்து பேலன்ஸ்டு டயட்ல கரெக்டான ப்ரொபோர்ஷன்ல குறைச்சிங்க அப்படின்னா கரெக்ட். இந்த டிராஸ்டிக் வெயிட் லாஸ்னால நமக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு டயர்ட் ஆகிறது, அதே மாதிரி வந்து போன் ரிலேட்டட் பிரச்சனைகள், ஜாயிண்ட் ரிலேட்டட் பிரச்சனைகள் வர்றது, அதே மாதிரி வந்துட்டு மெயினா வந்துட்டு பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறது, அதே மாதிரி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த டிராஸ்டிக் வெயிட் லாஸ்ல இருக்கும். மெயினா வந்து பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய சுழற்சிகளே வந்து மாறி மாறி போகலாம். 45 days சைக்கிள்ல வர வேண்டியது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேஞ்ச் ஆகி வரும். அடுத்து மெயினா என்ன பாதிப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடம்புல வந்து மெட்டபாலிசம் வந்து மெயினா அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நாடி நடைகள் கூட வந்து மாறுபடையும். மெயினா இந்த மாதிரி டக்குன்னு வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைதல், டீஹைட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து நம்ம ஆரோக்கியமான முறையில் தான் வந்து உடல் எடையை வந்து குறைக்கணும். ஆரோக்கியமான முறையில் எப்படி டாக்டர் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு வீக்லி வந்துட்டு ஒரு 0.5 ஒரு 1 kg வந்து குறைச்சிங்க அப்படின்னா அது ஆரோக்கியமானது. அதே மாதிரி வந்து பேலன்ஸ்டு டயட், அதே மாதிரி நல்ல கலோரிஸ் இருக்கிற டயட், அதிகமாக டக்குன்னு வந்துட்டு ஒரு க்ரஷ் டயட் மாதிரி போகாமல் கரெக்டாக பேலன்ஸ்டாக டயட் ப்ரொபோர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது வந்துட்டு கார்போஹைட்ரேட் இப்போ இன்கேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கூட அதோட அளவு வந்து கம்மி, அதே மாதிரி வந்து புரதம் கரெக்டாக அதே மாதிரி எடுத்துக்கணும். அடுத்து வந்து தேவையான கொழுப்பும் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ஜூஸ் டயட்டை எடுத்துக்குவேன் டாக்டர், நான் எப்பயுமே ஜூஸ் மட்டுமே குடிச்சுக்குவேன் என்னோட எனர்ஜிக்கு, அதுவே வந்து என்னோட வெயிட்டை வந்து நல்லாவே குறைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து ஏதாச்சும் ஷேக்ஸ் மாதிரி நான் எடுத்துட்டு இருக்கேன், இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால எனக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் த வெயிட் லாஸ் என்ன ஆகுது அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தைராய்டில் வந்து மெட்டபாலிசமில் ஒரு டிஸ்டர்பன்ஸஸோ, இல்லை இதை தொடர்ந்து அவங்களுக்கு நீரிழிவு போன்ற பிரச்சனைகள், அதாவது டயபெட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி அவங்களுடைய ஹார்மோன் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பிரச்சனைகள் வந்து சமீப காலங்களில் அதிகமாக வருது. அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து இதில் மெயினாக அஃபெக்ட் ஆகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிராஸ்டிக் வெயிட் லாஸ்னால பித்தப்பை கற்கள் கூட வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ வந்து இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்றத டாக்டரோட அட்வைஸோடு எடுத்து பண்ணும்போது அது வந்து நல்ல ரிசல்ட் தரும். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் வந்து வீடியோஸ் பார்த்தோ இல்லைன்னா விளம்பரங்களை பார்த்தோ அவங்க பண்ணாமல் ஆரோக்கியமான முறையில், அதே மாதிரி வந்து கரெக்டான தூக்கம், மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 to 8 hours ஸ்லீப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக கடைபிடிச்சு அவங்களோட ஸ்க்ரீன் டைமிங்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இன்டேக் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களோட வெயிட் லாஸை வந்து குறைக்கணும். மிகையினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயமே வந்து அளவுக்கு அதிகமாக போனாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும், அதே மாதிரி அளவு குறைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். ஸோ வந்து டக்குன்னு
டக்குன்னு குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீப காலங்களில் வரக்கூடிய மெட்டபாலிக் டிசார்டர்ஸை வந்து விலை கொடுத்து வாங்கிட வேணாம். ஸோ உங்களோட ஆரோக்கியத்தை வந்து உங்களோட கையில் எடுத்துட்டு கரெக்டாக பராமரிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம டிராஸ்டிக் வெயிட் லாஸ்னா என்ன, அதே மாதிரி இந்த மாதிரி டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதற்கு நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம், ஆரோக்கியமான முறையில் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இதே போன்ற பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 4ஆம் வாரம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும், மே மாதம் 5ஆம் வாரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளூரிலும், 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.